உலகமெங்கும் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் இன்னொரு டாக் டு டிபிசி அரசியல் உரையாடலிலே இணைந்திருக்கின்றோம். இன்றும் வழமை போலவே டிபிசியின் அரசியல் ஆய்வாளர்கள் தோழர் ஜெகநாதன், தோழர் சிவலிங்கம் வந்திருக்கின்றார்கள். இருவருக்கும் வணக்கம். 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 அதாவது உலகமெங்கும் செறிந்து வாழ்கின்ற தமிழ் மக்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுத்து நினைவு கூறப்படுகிறது. கொழும்பிலும் அது நினைவு கூறப்பட்டிருக்கின்றது. முள்ளிவாய்க்காலிலே கூடுதலான, அதாவது முல்லைத்தீவு மாவட்டத்திலே கூடுதலான மக்கள் கூடியிருக்கின்றார்கள். அரசின் கெடுபிடிகள் மிக குறைந்த அளவிலே இருக்கின்ற, குறிப்பாக கெடுபிடிகள் இல்லை என்று கூட கூறலாம். உண்மையிலே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு கூறும் விடயத்தை பொறுத்த மட்டில் தமிழ் அரசியல் கட்சிகள் ஒரு அரசியல் ரீதியான முன்னெடுப்பு எடுப்பதை புலம்பெயர்ந்த நாட்டில் உள்ளவர்களோ அல்லது இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் கட்சிகளோ எந்த ஒரு நடவடிக்கையுமே இதுவரை எடுக்கவில்லை. இந்த தினத்தில் இந்த மக்கள் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு மிகவும் துன்பத்துக்குள்ளாகி உறவுகளை இழந்து, சொத்துக்களை இழந்து, உடம்பைகளை இழந்த மக்களுக்கு ஒரு அரசியல் ரீதியான தீர்வை நோக்கி எவ்வாறு முன்னகர்வது, இந்த வந்திருக்கின்ற அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை அல்லது நட்பு ரீதியான ஒரு அழுத்தத்தை எவ்வாறு கொடுப்பது போன்ற எந்த ஒரு கொள்கை ரீதியான ஒரு நடவடிக்கையும் நாங்கள் தமிழ் கட்சிகளிலே காண முடியாமல் இருக்கின்றது. வருடாந்தம் முள்ளிவாய்க்காலில் ஒன்றிணைந்து கஞ்சை கொடுத்து விட்டு சென்று விடுவதோடு இருக்கதே ஒழிய அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுப்பதை நாங்கள் காண முடியவில்லை. குறிப்பாக புலம்பெயர்ந்த நாட்டிலே உள்ள அமைப்புகள் இது ஒரு வியாபார ரீதியாக தந்திரோகமாக இதை பயன்படுத்தி கொள்வதை கூட நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த விடயத்தை மக்கள் முன் சொல்ல வேண்டிய தேவையும் ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியிலே எங்களுக்கு இருக்கிறேன்னு நினைக்கின்றேன். ஆமாம், இந்த வாரத்தை நாங்கள் முக்கியமாக எடுத்துக்கொண்டால் இந்த குறிப்பாக இந்த அரசியல் ரீதிய நினைவாக ஜனாதிபதி அவர்களுக்கு எதிராக குற்றம் சாட்டிய முன்னாள் தேசிய லொத்தர் சபையின் பணிப்பாளர் பயணம் செய்த வாகனத்தை துப்பாக்கி சூடு நடத்தி அவர்கள் கையில் வைத்திருந்த ஆவணங்கள் படித்து சென்றிருப்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. இது உண்மையிலேயே சம்பந்தப்பட்ட தரப்பினரால் நடத்தப்பட்ட நாடகமா என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. ஏன்னா ஜனாதிபதிக்கு எதிராக இவர் தேர்தலுக்கு முன்னர் ஒரு குற்றச்சாட்டை குற்றவியல் திணைக்களத்திலே பதிவு செய்திருந்தார். அது தொடர்பாக ஆவணங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் நேர்மறையாக காட்டுவதாக கூறியிருந்தார். இப்பொழுது அவருக்கு இது மிக இலகுவாக கூறலாம், என்னிடம் ஆவணத்தை படித்து சென்று விட்டார்கள், எனவே ஆவணங்கள் ஒன்றும் இல்லை என்று கூறுவதற்காக நடத்தப்பட்ட நாடகமா, அல்லது எதிர்கட்சிகள் இந்த மாதிரி மக்கள் விடுதலை முன்னணியை சேர்ந்த அமைப்புகள் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை நடத்திவிட்டது, இனி இலங்கையிலே அமைதியின்மை இல்லாமல் இருக்க போகின்றது என்று கூட ஒரு கதையை சொல்லலாம். என்றால் இலங்கையிலே நடைபெற்ற இந்த அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு துப்பாக்கி சூடு நடத்திய பெரும்பாலான துப்பாக்கி சூட்டிலே மக்கள், அதாவது துப்பாக்கி சூட்டில் சம்பந்தப்பட்டவர்கள் அல்லது துப்பாக்கி சூடை வாங்கியவர்கள் மரணித்திருக்கிறார்கள். ஆனால் இவர் சென்ற வாகனத்தில் உள்ள இதுகளை மட்டும் படுத்து சென்றிருக்கிறார்கள். இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருந்தால் அரசாங்கத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒரு கடுமையான நடவடிக்கையை அல்லது கடுமையான பிரச்சாரத்தை செய்வதற்கு இதை பயன்படுத்தி கொள்ளுமா என்கின்ற சந்தேகம் எழுகின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த அரசியல் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும். உண்மையிலே இப்பொழுது நியாயமான இடங்களிலே தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய முன்னணி மற்ற ஏனைய கட்சிகள் வடகிழக்கிலே அந்த பிரதேச சபைகளிலே உள்ளூர் சபைகளிலே வெற்றி பெற்றிருக்கின்றது. அவர்களே அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்க போகின்றது என்பது ஒரு முக்கியமான விடயம். உண்மையிலே அந்த கட்சியை சார்ந்தவர்கள், அந்த கட்சி உறுப்பினர்கள் வடகிழக்குக்கு மாகாண சபைக்கான தேவை என்ன என்பதை அது அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பதனூடாக அந்த மாகாண சபை நடத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். அதனூடாக அரசியல் தீர்வை நோக்கி நகருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எது எவ்வாறு இருந்தாலும் பொழுது இன்றைக்கு ஒரு அபிவிருத்தியை நோக்கி நாங்கள் பயணிக்கின்றோம். இலங்கையை பொறுத்த மட்டும் பொருளாதாரம் ஒரு முக்கியமான விடயம். பொருளாதாரம் பலமாக இருக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு முதலாவது பொருளாதார ரீதியாக நாங்கள் செயற்பட வேண்டும். அந்த பொருளாதார ரீதியாக செயற்படுவதற்கு வடகிழக்கை பொறுத்த மட்டில், குறிப்பாக இலங்கையை பொறுத்த மட்டில் 9 மாகாணங்களும் நிர்வாக அலகு தேவை. அந்த நிர்வாக அலகு என்பது மாகாண சபை கூடாக அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அரசு உடனடியாகவே மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். இந்த வருடம் அதற்கான வாய்ப்பு மிக குறையாக இருக்கின்றது. என்றால் நவம்பர் மாதம் பட்ஜெட் வர வேண்டி இருக்கின்றது. எனவே இந்த காலகட்டங்களில் அவற்றுக்கான வாய்ப்பு இல்லை என்றே தெரிகிறது. எனவே தமிழ் கட்சிகள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் அக்கறையுடன் செயற்பட வேண்டும். அந்த வகையில் தான் சிவலிங்கம் அவர்கள்
இந்த அரசியல் ரீதியாக எவ்வாறான நடவடிக்கைகளை இந்த அரசு முன்னெடுக்கின்றது. அரசுக்கு எதிராக பலவிதமான எதிர்கருத்துக்கள் வெளியே வந்திருப்பதை காணலாம். குறிப்பாக 7 மாத காலத்துக்குள் 23 லட்சம் வாக்குகள் ஒரு வீழ்ச்சியை அரசு அடைந்திருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் சர்வசாதாரணமாக கடந்து செல்ல முடியாது. ஆனால் ஜனாதிபதி போன்றவர்கள் அது ஒரு பெரிய பின்னடைவு அல்ல, அது வளமையாகவே ஒரு அரசியல் என்ற ரீதியில் இவற்றை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. ஜனாதிபதி மிக உறுதியாக இருக்கின்றார், அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் உறுதியாக இருக்கின்றார்கள். ஆனால் ஜனாதிபதி அவர்கள் மக்கள் விடுதலை முன்னணியின் 60வது ஆண்டு நிகழ்வின் போது ஆற்றிய உரை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதி அவர்கள் கூறியிருக்கின்றார், 3 மடங்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையினுடன் இருக்கின்றது, இதற்கு மேல் தேவை என்றால் புதிய சட்டங்களை உருவாக்க வாய்ப்பு இருக்கின்றது, இந்த விடயத்தில் நாங்கள் இவற்றை எதிர்நோக்க தயாராக இருக்கின்றோம் என்ற ஒரு மிரட்டல் பாணியையும் ஜனாதிபதி அவர்கள் அண்மையிலே கூறியிருப்பதை காணலாம். அந்த வகையில் தான் இந்த அரசு எவ்வாறான விடயங்களை முன்னோக்கி நகர்த்தப் போகின்றது என்ற எதிர்பார்ப்பை சிவலிங்கம் அவர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களிலே பல்வேறு குறிப்பாக சமூக ஊடகங்களிலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார். ஆழமான கருத்துக்கள் பதியப்பட்டு வருகிறது. அதாவது இது தொடர்பாக ஆழமான உட்கட்சி விவாதங்கள், புத்திஜீவிகள் மத்தியிலே பல்வேறு விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அவை சில சந்தர்ப்பங்களிலே வெளியே வருவதில்லை, ஆனால் ஆரோக்கியமான விவாதங்கள் நடைபெறுகிறது. அவற்றை நாம் கவனத்தில் கொண்டு செயற்பட வேண்டும். 75 ஆண்டு கால இந்த ஆட்சிக்கு மத்தியில் இப்படி ஒரு ஆட்சி வந்திருப்பதை நாம் கவனத்தில் கையாள வேண்டும் என்ற ஒரு கருத்தும் அவர்கள் இருக்கின்றது. தொடர்ந்து அவருடைய கருத்தினை பார்ப்போம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல தமிழ் பிரதேசங்கள் முழுவதும் இந்த போரினால் தமது உயிர்களை ஆக்கி கொண்ட மக்களினுடைய நினைவு கூறும் இந்த காலகட்டத்தில் நாம் வெறுவனே அவர்களுடைய நினைவுகளை மட்டும் சுமந்து செல்வதன் மூலம் மாற்றங்களை கண்டுவிட முடியாது. ஒரு பாரிய அரசியல் மாற்றம் ஒன்றை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். எனவே இந்த பாரிய மாற்றம் ஒன்றை நோக்கி நாங்கள் செல்வதாக இருந்தால் இன்று ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை எங்களுடைய கவனத்துக்கு எடுத்து இந்த மாற்றங்களின் ஊடாக தேசிய அளவிலான பிரச்சனைகளுக்கு எவ்வாறான தீர்வுகளை நோக்கி நாங்கள் செல்ல முடியும் என்பது குறித்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ளலாம். அந்த வகையில் நாங்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட தேசிய அளவிலான அறகலைய போராட்டம், அதன் பின்னர் 2024ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல் முடிவுகள் யாவுமே எங்களுக்கு இலங்கையினுடைய அரசியல் வரைபடத்தை புதிய கோணத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது தேசிய அரசியல் விவாதம், அதுக்கான கோட்பாட்டு அரசியல் இவை யாவுமே மாற்றமடைஞ்சிருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் தேசிய அரசியல் ஒரு புதிய விவாதத்துக்குள் சென்றிருக்கிறது. உதாரணமாக ஆளும் தேசிய மக்கள் சக்தி, சஜித் தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் இப்பொழுது இலங்கையினுடைய பிரதான கட்சிகளாக மாற்றமடைஞ்சிருக்கின்றன. தமிழ் பிரதேசங்களில் தமிழரச கட்சி தலைமையிலான ஒரு அணியும் தேசிய மக்கள் சக்தியிலான ஒரு அணியும் இரண்டு பிரதான அரசியல் சக்திகளாக தமிழ் பிரதேசங்களில் காணப்படுகின்றன. எனவே இந்த அடிப்படையில் ஒரு பாரிய அரசியல் மாற்றம் ஒன்றுக்கான அடித்தளங்கள் காணப்படுவதை நாங்கள் காணலாம். எனவே ஒரு அரசியல் அடிப்படைகளை மாற்றுவதற்கான ஒரு காலகட்டமாகவே நாங்கள் இதை பார்க்கணும். இங்கே உள்ள முக்கியமான கேள்வி என்னென்னா, கடந்த 75 ஆண்டுகளாக இலங்கையில் இருந்த இந்த
மேற்குலகம் வழங்கிய ஆட்சி கட்டுமானம் நாட்டின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அரசியல் பிரச்சனையை முக்கியப்படுத்தி இருக்கிறது. நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் வங்குரோத்து நிலைக்கு கொண்டு போயிருக்கிறது. எனவே 75 ஆண்டுகளாக தேசிய பிரச்சனைகளையும் பொருளாதார பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்டுமானத்தை நாங்கள் தொடர்ந்து வச்சிருக்கிறதா அல்லது மாற்றுவதா என்ற பிரதான ஒரு விவாதத்துக்குள் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் ஏனென்றால் இன்றைய அரசாங்கம் புதிய அரசியல் யாப்பை கொண்டு வரப்போவதாக கூறுகிறது. எனவே புதிய அரசியல் யாப்பினுடைய உள்ளடக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு பலமான விவாதத்துக்கு நாங்கள் தயாராக வேணும். குறிப்பாக தமிழ் மக்கள் இனியும் இந்த கடந்த கால அரசியலுக்குள் நின்று சிக்கப்படாமல் புதிய வழியில் பிரச்சனைகளுக்கான தீர்வை நாங்கள் அடைய வேணும். நீங்கள் பார்த்தபடி இப்பொழுது இலங்கையில் அமைஞ்சிருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நாட்டினுடைய அரசியல் வரைபடத்தை மாற்றுவதற்கான ஆரம்ப வேலைகளில் ஈடுபட்டிருக்கு. அது நாடு தழுவிய ரீதியில் ஜனநாயகத்தை பலப்படுத்துவதாக கூறுகிறது. தேசிய ஐக்கியத்தை பலப்படுத்த வேண்டும் என கூறுகிறது. தேசிய ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்கு தடையாக இருப்பது இனவாதம் என கூறுகிறது. எனவே இனவாதத்துக்கு எதிரான போராட்டத்தை தாம் ஆரம்பித்திருப்பதாக கூறுகிறது. எனவே இலங்கையின் அரசியல் எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்கான பலமான விவாதங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இது தேசிய அளவில். தமிழ் பிரதேசங்களில் நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி தேசிய மக்கள் சக்தி, தமிழரசு கட்சி அணியிலான கூட்டணி, இவை இரண்டும் பிரதான கட்சிகளாக வந்து இப்பொழுது தேசியம் பற்றிய விவாதங்களுக்கு பதிலாக தமிழ் பிரதேசங்களுடைய அபிவிருத்தியுடன் கூடிய அரசியல் பற்றிய விவாதம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த 5 வருஷங்கள் தேசிய அளவிலான மாற்றங்களை நோக்கிய திட்டங்கள் பற்றிய விவாதங்களாக மாற்றமடைய இருக்கிறது. இந்த கட்டத்தில் தான் மாகாண சபை தேர்தல்கள் வரப்போகின்றன. எனவே மாகாண சபை தேர்தல்கள் எந்த அடிப்படை விவாதங்களை கொண்டு வரப்போகின்றன? வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய பொருளாதார அபிவிருத்தி, அரசியல் ஸ்திரத்தன்மை, தேசிய அளவிலான மாற்றங்கள், இவை தொடர்பான விவாதங்களாக அவை மாற்றமடைய இருக்கின்றன. சுருக்கமாக சொன்னால் இதுவரை காலமும் தமிழ் அரசியலில் அபிவிருத்தி பற்றிய எதுவிதமான திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை. ஆனால் எதிர்காலத்தில் தமிழ் பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய வேண்டிய திட்டங்களுடன் கூடிய அரசியல் கருத்து மோதல்கள் இடம்பெற இருக்கின்றன. எனவே தேசிய இன பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த நாட்டினுடைய அபிவிருத்தியோடு இணைக்கப்பட இருக்கிறது. எனவே பொருளாதார முன்னேற்றமும் ஜனநாயக மாற்றமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து செல்ல வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. எனவே எதிர்காலத்தில் அரசியல் விவாதம் என்பது தேசத்தினுடைய அபிவிருத்தியோடையும் தேசத்தினுடைய ஜனநாயகத்தோடையும் ஒன்றிணைந்த விவாதமாக மாற இருக்கிறது. எனவே கடந்த 75 ஆண்டுகளாக எங்களுடைய நாட்டில் நிலவி வந்த
மேற்குலகம் தருகின்ற தாராளவாத ஜனநாயக கட்டுமானங்களில் பாரிய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. ஜனநாயகமும் ஆட்சி முறையும் பலமான ஸ்தாபனங்களாக மாற்றப்பட இருக்கின்றன. கல்வியில் பாரிய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. எனவே இந்த குடியேற்ற ஆட்சியில இருந்து நாங்கள் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி எங்களோட நாட்டை மாற்றுவதற்கான விவாத களமாக நாங்கள் இதை பார்க்க வேண்டி இருக்கிறது. எனவே பல்லாயிரக்கணக்கான மக்களை இழந்த தமிழ் மக்கள் தங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய நலனுக்காக நாட்டினுடைய அரசியலை புதிய வழியில் பார்க்க வேண்டிய காலம் இதுவாகும். எனவே இன்றைய காலகட்டத்தில் புதிய விவாதங்களை நோக்கி மேற்குலகங்கள் எங்களுடைய நாட்டு பிரச்சனைகளை தீர்க்கும் என்ற நப்பாசைகளை விட்டு எங்கட நாட்டில் எங்கட மக்களின் இணக்கத்தோட சகல பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரு புதிய அரசியல் வழிமுறையை நோக்கி நாங்கள் செல்ல வேண்டும். அதற்கான விவாதங்களை நாங்கள் இப்போதிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் என்ற வற்புறுத்தலோடு முடிக்கிறது. நன்றி சிவலிங்கம். ஜெகநாதன், இப்பொழுது வடகிழக்கிலே இந்த பிரதேச சபை தொடர்பாக விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தமிழரசு கட்சி கூடுதல் பிரதேச சபைகளை கைப்பற்றியிருக்கின்றது. அது முதன்மையான சபைகளை ஆட்சி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையிலே சிவலிங்கம் இன்னொரு முக்கியமான விடயத்தை முன்னெடுத்திருக்கிறார். அதாவது எதிர்காலத்தில் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை அல்லது ஜனநாயக பிரச்சனை தொடர்பாக புதிய விவாதங்களை உருவாக்கி முன்னகர்த்த வேண்டும் என்று. இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இல்ல, அது நியாயமான கருத்து. தமிழ் மக்களுக்குள்ளே இன்றைக்கு ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் சம்பவம் சம்பந்தமாக ஏற்கனவே சிவலிங்கம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பெருமளவு மக்கள் வந்து அதுல கலந்து கொண்டிருக்கிறார்கள் பொழுது அரசாங்கம், இப்பொழுது உள்ள அரசாங்கம் வந்து அதுக்கான அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்கு ஒன்று கூடுவதற்கு இவைகளுக்கான உரிமை இருக்குது என்ற அந்த ஜனநாயக பண்புகளை மதித்து அவர்கள் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆகவே இந்த மக்களினுடைய நம்பிக்கையை இந்த அரசாங்கம் நிறைவேற்ற போகிறதா? அவர்கள் ஏன் இவ்வளவு இழப்புகளை சந்தித்தும் இப்படியான கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள், அதை நினைவு கூறுகிறார்கள் என்பதற்கு எந்த அளவுக்கு மதிப்பளிக்க போகிறது? அல்லது இது ஒரு சடங்காக நடத்தி விட்டு போறது என்ற ரீதியில வந்து அரசாங்கம் வந்து அதை கையாள போகிறதா? அல்ல அந்த உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறதா? ஏனென்றால் அரசாங்கத்தில நம்பிக்கை வைத்து தங்களுக்கு எந்த விதமான கெடுபிடிகளும் இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை அவர்கள் வெளிப்படுத்தியதை வந்து அரசாங்கம் எப்படி கையாள போகிறது? அந்த நம்பிக்கைக்கு உரியவர்களாக அரசு வந்து எப்படியான செயல்பட போகிறதுன்றது முக்கியமான கேள்வி. இந்த ரீதியில வந்து இன்றைக்கு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் என்ற ரீதியில வந்து தமிழரசு கட்சி பெருமளவுக்கு ஆசனங்களை கைப்பற்றியது. அதுக்கு துணையாக மற்ற ஏனைய கட்சிகளும் வந்து சில குறிப்பிடத்தக்க அளவுக்கு அங்கத்துவத்தை பெற்றிருக்கின்றன என்ற ரீதியில இந்த கூட்டு ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட போகிறது என்னும் பொழுது இந்த கூட்டு என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் பொருளாதார ரீதியான செயல்பாடுகளுக்கு முன்னிலைப்படுத்தி அதற்கான ஒரு திட்டங்களை அவர்கள் வகுக்க போகிறார்களா, அல்லது அந்த ஆட்சி அதிகாரத்துக்குன்றதுக்கான ஒரு போட்டியாக மட்டும் இருக்க போகிறதான்றது தமிழ் மக்களுக்கு முன்னுக்கு வைக்கப்பட வேண்டிய முக்கியமான கேள்வி. ஆகவே இந்த அங்கீகாரத்தை தமிழ் மக்கள் வந்து அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று குறிப்பிடத்தக்க அளவுக்கு வந்து இந்த தமிழ் தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தித்தான் இந்த வாக்கு அளித்திருக்கிறார்கள் என்றதை வந்து நாங்க மறக்க முடியாது. இந்த ரீதியில அவர்களுடைய அந்த சிந்தனை என்கிற ரீதியில வந்து அதனை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொண்ட ஒரு அதிகாரத்தை முன்னிறுத்தி அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அதுக்கான திட்டங்களை உருவாக்க போகிறார்களா என்கிறது வந்து தமிழ் மக்களுக்கு முன்னாலே இருக்கிற பிரச்சனை. ஏனென்றால் அவர்கள் பல பிரச்சனைகளை எதிர்நோக்குகிறார்கள். அவர்களுடைய இருப்பு, அவர்களுடைய காணி, அவர்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனை,
அவருடைய அரசியல் ரீதியான தேவைகள், இவைகள் என்றதுகளை ஒன்றிணைக்கக்கூடிய ரீதியில் ஒரு அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய அதிகாரத்தை மேலும் பலப்படுத்தக்கூடிய ரீதியில இந்த மாகாண சபை தேர்தல்களை முன்னிலைப்படுத்தி அதுக்கான தேர்தலை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்னிலைப்படுத்த போகிறார்களா? இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் தமிழ் மக்களுக்குள்ள மத்தியில இருக்கிறது. இது சம்பந்தமாக பேசப்பட வேண்டும் என்றதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. அதே நேரத்தில் தென்னிலங்கையில இன்றைக்கு பெருமளவுக்கு ஆசனங்களை கொடுத்திருக்கிற நிலைமையில ஆளுங்கட்சியினருக்கு அதனை தோற்கடிக்க வேண்டும் என்ற ரீதியில கடந்த காலத்தில் இந்த ஊழல் சக்திகள், அதாவது ஊழல்ல ஈடுபட்டவர்கள் என்று சொல்லி குற்றஞ்சாட்டி மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைத்து கொண்டு எதிரணி அரசுக்கு எதிராக செயல்பட போகிறதா என்ற கேள்விகளும் வருகின்றன. ஆகவே தங்களை அரசியல் ரீதியாக தங்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு சிந்தனை போக்குக்கு ரீதியில ஆளும் தரப்புக்கு எதிராக இந்த அணிகள் சேருமாக இருந்தால் மீண்டும் ஒரு இனவாத சக்திகள்கிட்ட நாட்டை அடை வைக்கிற அல்லது அதைக்கு தூவம் போடுகிற ஒரு நிலைமையை உருவாக்க போகிறார்களா, அல்லது நிபந்தனை இல்லாமல் பெரும்பான்மையான ஆசனங்களை இந்த ஆளுங்கட்சிக்கு கொடுத்திருக்கிறது என்ற இதில் ஆதரிக்க போகிறார்களா என்றது முக்கியமான கேள்வி. இந்த கேள்விகளுக்கு மத்தியில இது சம்பந்தமாகத்தான் இந்த ஆளும் தரப்பினர் ஆளுங்கட்சியினர் அதுக்கான எச்சரிக்கைகள் இவர்கள் விட்டு. ஆனால் ஜனநாயக ரீதியாக எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து அதை செயல்படுத்த போகிறது என்று சொல்லி சொன்னா அதை மிரட்டல் விடுகிற ரீதியில அதுக்கான அங்கீகாரம் அவர்களுக்கு இல்லை என்று கூறுகிறது எந்த அளவுக்கு பொருத்தமானதுன்றது தெரியவில்லை. ஆனால் குறிப்பாக எதிர்கட்சிகளும் ஊழல் சம்பந்தமாக ரீதியில புறக்கணிக்கப்பட வேண்டும் என்று கூறியவர்களுடன் ஒரு ஒன்றிணைவை ஏற்படுத்தி மீண்டும் அந்த இனவாத சக்திகளுக்கு வாய்ப்பை அளிக்க போகிறார்களா என்றது ஒரு பேசப்படுகிற பொருளாக இன்றைக்கு இந்த தேர்தல் முடிவுகள் காட்டி நிற்கின்றன. ஆகவே இந்த ரீதியில இதுவரைக்கும் எதுவாக இருந்தாலும் ஆளுங்கட்சியை பொறுத்தவரையிலே அவர்கள் சிக்கனத்தை கடைபிடித்து இருக்கிறார்கள். ஊழல் என்ற ரீதியில பெரும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகாமல் தங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த ரீதியில தொடர்ந்து அரசு என்ற ரீதியில இந்த மின்சார சபை, இலங்கை விமான சேவை நிறுவனம், இவைகள் போன்றவைகள் தொடர்ந்து இந்த தொழிற்சங்கங்களினுடைய கட்டுப்பாடு என்ற ரீதியில மிக பெரிய ஊழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிறதுக்கு துணை நிற்க போகிறார்களா, இவர்களை சீர்திருத்த அல்லது இவர்களுடைய நடவடிக்கைகளை உங்களுக்கு தெரியும். இந்த இன்றைக்கு ஆயிரக்கணக்கான பாஸ்போர்ட்டுகள் ஆயிரக்கணக்கானவர்கள் விண்ணப்பித்திருந்தும் கூட அவைகள் அதாவது இரட்டை பிரஜா உரிமைக்கு விண்ணப்பித்தும் கூட அவைகள் எல்லாம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று சொல்லி சொன்னா இதுக்கான காரணம் என்ன? இதுக்கு எல்லாத்தும் ஊழல் தான் முக்கியமானது. ஆகவே இந்த ஊழல் சம்பந்தமான ரீதியில அரசு ஒரு தீர்க்கமான முடிவை எடுத்து இந்த ஊழல் பெருச்சாளிகளை அகற்றக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பெரும்பான்மை பலம் கொடுக்கப்பட்டிருக்கிற ரீதியில இதனை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அல்லது முன்னேற்றம் காணுவார்கள் என்று சொல்லி சொன்னால் மக்களுடைய நம்பிக்கையை தொடர்ந்து வளர்த்து கொள்ளக்கூடிய ரீதியிலும் நம்பக்கூடிய ரீதியிலும் அவருடைய செயல்பாடுகள் அமையும். ஆகவே இதில் துணிச்சலான முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த மின்சார சபையினுடைய நடவடிக்கைகளாக இருந்தாலும் சரி, இதுகள் எல்லாத்தையும் இந்த ஊழல்கள் இல்லாமல் போனால் இந்த கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கத்துக்கு இல்லை. ஆகவே இவைகளை எந்த அளவுக்கு அவர்கள் தீர்மானகரமான சக்தியாக இருந்து செயல்படுத்த போகிறார்கள் என்கிறதை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கின்றது. ஆகவே அரசாங்கத்துக்கு பெரும்பான்மையும் இருக்கிறது, அதே நேரத்தில் மக்களுடைய அங்கீகாரம் இருக்கின்றது என்ற ரீதியில இதனை செயல்படுத்துகிறது. அதே நேரத்தில் தமிழ் மக்களுடைய பிரச்சனை சம்பந்தமாக ஒரு தீர்க்கமான புதிய அரசியல் அமைப்பு என்றதுகள் எல்லாம் எப்பொழுதுக்கு வருமா என்றது எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிற நிலையில குறைந்தபட்சம் இந்த மாகாண சபை அதிகாரத்தை ஆட்சியை உருவாக்குகிறதன் மூலம் அதிகார பரவலாக்கலை செய்யறதுக்கான முன்முயற்சியை இவர்கள் மேற்கொள்ளுவார்களா, அல்லது மீண்டும் இந்த கடந்த கால அரசாங்கங்கள் போல அதிகாரத்தை மையப்படுத்தி மத்திய அரசு தான் எல்லாத்தையும் செய்ய வேண்டும் என்ற ரீதியில தொடர்ந்து முன்னெடுக்க போகிறார்களா என்றதைக்கு எதிராக மக்கள் ஒரு தீர்மானத்தை இந்த
அவர்களுக்கு பெரும்பான்மையை கொடுக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு காரணமாகவும் அதை புரிந்து கொண்டு அதற்கான வழிகளை ஏற்படுத்த போகிறார்களா? குறிப்பாக தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நாங்கள் கூற முற்படுகிற விஷயம், இந்த தமிழ் மக்கள் ஏன் கடந்த காலத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு அளித்தவர்கள் இன்றைக்கு ஒரு மாற்றான ரீதியில் இன்றைக்கு 60% மக்கள் அதற்கு எதிராக வாக்களித்திருக்கிற ஒரு நிலைமை அது வெவ்வேறு கட்சிகளுக்கு வாக்களித்திருந்தாலும் 60% மேலான தமிழ் மக்கள் ஏன் தேசிய மக்கள் சக்தியை புறக்கணித்திருக்கிறார்கள் என்றதை புரிந்து கொண்டு அதற்கான வழிகளை ஏற்படுத்தி ஒரு பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான அதிகாரங்கள் என்ன என்றதை தமிழ் கட்சிகளோட பேசி அதற்கான வழிகளை ஏற்படுத்துவார்களா என்றதுகள் இன்றைக்கு எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற பெரிய கேள்விகள். ஆகவே மீண்டும் மீண்டும் கடந்த கால அரசுகள் செய்த தவறை செய்யாமல் ஒரு நியாயமான ரீதியில் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசு முன்வருமா என்கிறது இன்றைக்கு தமிழ் மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்கி இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டு அதற்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் முன்வருவார்களா என்கிறதை காலம்தான் எங்களுக்கு காட்ட போகின்றது. அந்த ரீதியில் இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் மேற்குலக பொருளாதாரத்தை நம்பிக்கொண்டு அல்லது அதனுடைய ஏற்றுமதி என்ற ரீதியில சுய பொருளாதாரத்தை ஊக்குவிக்கிறதுக்கு அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து போக வேண்டிய ஒரு தேவை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. அதிலே அவர்கள் கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் நாட்டை அபிவிருத்திக்கு கொண்டு செல்ல முடியும் என்றதுதான் அவர்களுக்கு கூறக்கூடிய முக்கியமான கருத்தாக இருக்க முடியும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளுகிறது என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். உறவுகள் இதுவரை கண்டது டாக் டு டிவிசியின் அரசியல் உரையாடல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம். Phyllis, foresight, dream of tomorrow and wonderful things to come. With your favorite journalist, V. Ramaraj. Talk to TBC.